கோப்பியம், உண்மையும் பின்னணியும். குற்றங்களின் பட்டியலில் இருந்து மூதாட்டிகள் கொலையை மட்டும் தவிர்க்கவே முடியாதாகி வருகிறது தங்கத்தின் விலையேற்றமும் முதியவர்களை குறித்த பொதுமக்களின் அலட்சிய போக்கும். இதனை உணர்த்தும் விதமாக திருத்தணியில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் கழுத்தை நெரித்து 6.5 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்களை அள்ளி சென்ற பயங்கர சம்பவத்துடன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூட்டையில் மூதாட்டியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தையும் பற்றி இப்போது பார்ப்போம். முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட எல்லப்பநாயுடு பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் நாகையா என்பவரின் மனைவியான 70 வயது மதிக்கத்தக்க சுகுணா கணவர் நாகையா இறந்துவிட்ட நிலையில் மகன் மற்றும் மகளும் அமெரிக்காவில் வசித்து வருவதால் அவர் மட்டும் கிராமத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் வீட்டின் பின்பக்க வாசல் கதவை உடைத்து உள்ளே புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி சுகுணாவின் கை கால்களை கட்டி கழுத்தை நெரித்து மிரட்டி பீரோ சாவியை பிடுங்கி பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 6.5 சவரன் நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள், 30,000 ரூபாய் பணம், மின்சாதன பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் பீதியில் உறைந்து போன மூதாட்டி சுகுணா அவர்கள் தப்பிச் சென்றதும் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட்டு உள்ளார். இதனை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தபோது மூதாட்டி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளனர். பின்னர் அவரை மீட்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்து உள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கனகம்மாசத்திரம் காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாயை வரவழைத்து சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு திருவாலங்காடு அருகே வீரராகவபுரம் கிராமத்தில் இளம்பெண் ஒருவர் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த போது இதே பாணியில் வீட்டிற்குள் புகுந்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தாலி சரடை பறித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வரும் பெண்கள் மூதாட்டிகளை குறிவைத்து மர்ம கும்பல் கொள்ளையடித்து வரும் சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல 3வது சம்பவமாக திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாப்பட்டு அடுத்த ஆண்டியப்பனூர் ஃபாரஸ்ட் பங்களா எனும் பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வரும் ராஜதிலகம் என்ற பெண் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கோழிகளுக்கு தீவனம் வைக்க கோழி கொட்டகைக்கு சென்று உள்ளார். அப்போது அவரது வீட்டில் மறைந்து கொண்ட 4 வாலிபர்கள் கத்தியை ராஜதிலகத்தின் கழுத்தில் வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் தங்க நகை மற்றும் வீட்டில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சத்திற்கும் அதிகமான ரொக்க பணத்தையும் பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று உள்ளனர். பின்னர் அவரது கணவர் அகஸ்டின் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குறிசிலாப்பட்டு போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி கொள்ளையடித்து சென்ற வாலிபர்களை பிடிக்க தீவிரம் காட்டி வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னை பல்லாவரம் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சாலையோரம் சாக்கு மூட்டையில் மூதாட்டியின் உடல் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மூதாட்டிகள் நகைக்காக கொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் இதுவும் அப்படியாக இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பூ வியாபாரம் செய்து வந்த பாக்கியலட்சுமி என்பவர் அவருக்கு யாரும் இல்லாத நிலையில் ஹோட்டலில் பணிபுரிந்து வந்த முகமது ஆசான் என்பவருடன் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஏராளமான ஹோட்டல்கள் மூடப்பட்டதில் முகமது ஆசானுக்கும் வேலை பறிபோனதால் வறுமையில் வாடிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென பாக்கியலட்சுமி உயிரிழந்ததாகவும் அடக்கம் செய்வதற்கு கூட கையில் பணம் இல்லாததால் மனைவியின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி சாலையோரம் வைத்துவிட்டு சென்றதால் சமூக ஆர்வலர்கள் யாரேனும் உடலை கைப்பற்றி நல்லபடியாக அடக்கம் செய்து விடுவார்கள் என்று நினைத்து அப்படி செய்ததாக கூறியுள்ளார். ஆனால் போலீசாரிடம் அப்பாவியாக அவர் பேசினாலும் போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டிகள் கொலை செய்யப்படுவது இன்றைக்கு ஒரு செய்தியாக மட்டுமே அனைவராலும் கடந்து செல்லக்கூடிய நிலை மிகவும் வருந்தக்கூடிய ஒன்று. நாமும் நம்முடைய கோப்பியம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நகை பணத்திற்காக மூதாட்டிகள் கொலை செய்யப்படுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் கூட காவல்துறையோ அல்லது குடும்பத்தினரோ முதியவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்பது இதுபோன்ற தொடர் கொலை சம்பவங்களை உணர்த்தி வருகிறது.